இஸ்லாமியம் நாகூர் இங்க இருக்கு, கிறிஸ்துவம் வேளாங்கண்ணி இங்க இருக்கு, எட்டுக்குடி கோயிலாக இருக்கட்டும், சித்தர் கோரக் சித்தர் ஆலயமாக இருக்கட்டும், எல்லாம் ஒருங்கிணைஞ்ச ஒரே மண் இந்த நாகப்பட்டினம் மண். என் பேர் கலிஃபா சாஹிப், நாகூர் ஆண்டவருடைய 11வது தலைமுறை. நாகூர் ஆண்டவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்து சொல்வது இந்த மண்ணில் தான். அப்படிப்பட்ட தாயா பிள்ளையா அண்ணனா தம்பியா வாழ்ற ஒரே மண் இந்த நாகப்பட்டினம் மண். இத்தகைய பெருமை தமிழ்நாட்டில் வேற எந்த மண்ணுக்கும் கிடையாது, இந்த நாகப்பட்டினம் மண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு. நம்ம மாலி ஐயா சொன்னாங்க, கிறிஸ்துவத்தினால தான் இங்க கல்வி அறிவு போதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு, மருத்துவம் போதிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. உண்மையிலே உண்மை. நான் படித்தது செயின்ட் ஆண்டனிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நான் படித்த காலேஜ் டிபிஎம்எல் காலேஜ். எனக்கு கல்வியை புகட்டினது இந்த கிறிஸ்துவ மிஷன்ஸ் தான். அதே மாதிரி என் பிளட்ல எத்தனை சலின்ஸ் கிறிஸ்டினுடைய அந்த டாக்டர்ஸ் ஏத்துனது தான். என் மகளும் டாக்டருக்கு படிக்கிறாங்க. ஸோ ஒரு நாட்டுக்கு தேவையான அடிப்படை தன்மைகளை இந்த கிறிஸ்துவ மதம் மிகவும் எளிமையாக போதிச்சுக்கிட்டு இருக்கு. அது கிறிஸ்துவர்களுக்கு மட்டும் போதிப்பதில்லை, அவ இந்துக்களுக்கும் சரி, அவங்க இஸ்லாமியருக்கும் சரி, அவங்க தமிழ்ல இருந்த எல்லாத்துக்குமே போதிக்கிற ஒரே மதம் இந்த கிறிஸ்துவ மதம். நிச்சயமாக அது ஒரு சமாதான சகோதரத்துவ மதம். கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்து சொல்லணும், அதுக்காக வரணும் அப்படின்னாங்க. நான் நிறைய சர்ச்சில் அப்பம் சாப்பிட்ருக்கேன். ஏன்னா காலேஜில் வந்து பீரியட் படிக்கிறப்ப ஃபஸ்ட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு தான் நாங்கள் ஆரம்பிப்போம். ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும். நிறைய கிறிஸ்துவ நண்பர்கள். கடந்த வருடம் கூட வேளாங்கண்ணி சர்ச்சில் நான் வந்து கிறிஸ்துமஸ் உரையாற்ற போனேன். கிறிஸ்துமஸ் வந்து பைபிளில் சொன்ன வாசகத்தை சொல்லி தான் ஆரம்பித்தோம். அப்போ ஃபாதரே கேட்டாங்க, ஏன்பா என்ன சரிப்பா அவ்வளோ நல்லா சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என் கூட படித்தவங்களே அப்படித்தான், பக்கத்து வீடு அப்படித்தான், எதிர்த்த வீடு அப்படித்தான், தெருவாசி அப்படித்தான், ஒன்றுக்குள்ள ஒன்றா நம்மெல்லாம் அப்படியே பின்னி பிணைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எப்படி வந்துட்டு ரம்ஜான்ல பக்ரீத்ல பிரியாணியோ கிறிஸ்துமஸ்ல கேக்கு, அது ஒரு அடைமொழியாவே ஆயிடுச்சு. அது ஒரு அடைமொழியா ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் கேக்கு கம்மியா வருது, பிரியாணி மட்டும் நிறைய வாங்கிக்கிறீங்க, கேக்கும் கொடுக்கணும் அதிகமா. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா அடுத்த வருஷம் வரும் எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக எனதருமை சகோதர சகோதரிகளுக்கும் எனதருமை தந்தை தாயார்களுக்கும் இந்த நாகூர் ஆண்டகை பேரனின் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். அமைதி, அன்பு, நல்லெண்ணம், நம்பிக்கை மற்றும் ஒற்றுமை ஆகிய உலகளாவிய மதிப்புகளை பற்றிய இந்த கிறிஸ்துவ மத மேன்மேலும் வளர்வதற்கும் நமது சகோதரத்துவம் என்றென்றும் தொடர்வதற்கும் எம்பெருமான் இயேசுவின் பிறப்பினை கொண்டாடுவதன் மூலம் கடவுளின் அன்பு அனைவருக்கும் உரியது என்பதையும், மதங்களுக்கிடையான பாகுபாடின்றி அனைவரும் இணைந்து மகிழ வேண்டும் என்பதையும் இந்த கிறிஸ்துமஸ், உண்மையிலே சொல்லப்போனா கிறிஸ்துமஸ் பெருவிழா உணர்த்துகிறது. உலகத்திலேயே நடக்கக்கூடிய மிக பெரிய விழா கிறிஸ்துமஸ் விழா. ஆகவே வருகின்ற இந்த கிறிஸ்துமஸ் தினத்தினை சாந்தியும் சமாதானமும் தலை தோங்குவது போல் நம்மளது சகோதரத்துவம் என்றென்றும் நிலைத்திட எம்பெருமானான் இயேசுவின் புனித நாமத்தை கொண்டு ஆரம்பித்த இந்த விழா மேன்மேலும் சிறக்கவும் எனது அருமை கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்கு இனிய கிறிஸ்துமஸ் செய்திகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.